ஒளிரும் படிகத்தை நோக்கி ஒரு சாகசம். அமைதியான கிராமமான எல்டன்வுட்டில் சகோதரிகள் ஆஷா மற்றும் லில்லி தங்கள் தாத்தா பாட்டியின் அடுக்குமாடியில் மறைந்திருந்த ஒரு புராதன வரைபடத்தை கண்டுபிடித்தனர். ஆர்வத்தில் ஆழ்ந்து அவர்கள் ஒளிரும் படிகத்தை கண்டுபிடிக்க அதிசயங்கள் மற்றும் மந்திரத்தால் நிறைந்திருக்க கூறப்படும் வனத்திற்குள் முழு மனதுடன் பயணிக்க தொடங்கினார்கள். அவர்கள் காட்டில் சென்று கொண்டிருக்கையில் ஒரு பச்சை பாசி மூடிய கிளையில் அமர்ந்திருந்த புத்திசாலி ஆந்தையை சந்தித்தனர். ஆஷாவும் லில்லியும் தங்களுக்கு வழிகாட்ட ஆந்தையை நாடினர். ஆந்தை அவர்களின் பாதை மற்றும் வரவிருக்கும் சவால்கள் குறித்து ரகசிய ஆலோசனைகளை வழங்கியது. மேலும் ஒளிரும் படிகத்தை கண்டுபிடிக்க அவர்களுக்கு உதவக்கூடிய கிரீம் பால்ட்டை நாடுமாறு அவர்களை வழிநடத்தினார். அவர்கள் அந்தி நேரத்தில் அவர்கள் வழியில் ஒரு தேவதை வட்டம் வந்தது. விளையாட்டுத்தனமான தேவதைகள் ஒளியின் மின்னும் வட்டத்தை பாதுகாக்கின்றன. அவற்றின் இறக்கைகள் வைரங்களைப் போல மின்னுகின்றன. தேவதைகள் ஆயிஷா மற்றும் லில்லிக்கு ஒரு புதிருக்கு விடையளிக்குமாறு சவால் விடுத்தனர். தேவதைகள் கேட்ட புதிர் திறவுகோள்கள் உள்ளவை, ஆனால் பூட்டுகளை திறக்க முடியாது. அது என்ன? கிண்ணற பெட்டி என்றாள் ஆஷா. அது சரியாக இருந்தது. எனவே தேவதைகள் ஒதுங்கினர். லில்லி மற்றும் ஆஷா தங்கள் பயணத்தை தொடர அனுமதித்தனர். இருண்ட காட்டில் ஆழமாக ஆஷா மற்றும் லில்லி மற்றொரு உலக ஒளியுடன் ஒளிரும் குகையை கண்டனர். உள்ளே மந்திர கலைப்பொருட்கள் மற்றும் ஒளிரும் படிகங்களால் சூழப்பட்ட கிரீம்பால் என்ற மந்திரவாதி வாழ்ந்தார். ஆஷாவும் லில்லியும் தங்களை அறிமுகப்படுத்திக் கொண்டு கிரீம்பால்ட்டிடம் அந்த கலைப்பொருளை கண்டுபிடிப்பதில் தங்களுக்கு உதவ முடியும் என்று ஆந்தை கூறியதாக தெரிவித்தனர். தயக்கம் காட்டினாலும் கிரீம்பால்ட் அவர்கள் தொலைந்து போன மந்திர புத்தகத்தை கண்டுபிடிக்க உதவினால் அவர்களுக்கு வழிகாட்ட ஒப்புக்கொண்டார். அவர்கள் கலைப்பொருளின் இருப்பிடத்தை நெருங்கியதும் ஒரு இருண்ட சக்தி வெளிப்பட்டு காடுகளை மூழ்கடிக்கும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தியது. ஒருவருக்கொருவர் வலிமை மற்றும் கிரீம்பால்ட்டின் மந்திரத்தால் அவர்கள் இருளை எதிர்த்து போராடினர். அவர்களின் வழியை ஒளிபரப்ப உயிரொளிகளின் ஒளி உதவியது. மின்னும் நீர்வீழ்ச்சியின் மையத்தில் அவர்கள் கலைப்பொருளை கண்டுபிடித்தனர். பழங்கால மந்திரத்துடன் துடிக்கும் ஒரு ஒளிரும் படிகம். கிரீம்பால்ட்டின் வழிகாட்டுதலின் கீழ் ஆஷாவும் லில்லியும் பழமையான நடைமுறைகளை பின்பற்றி மென்மையாக உச்சரித்தனர். ஒளிரும் படிகம் பிரகாசமாக ஒளிர்ந்தது. மந்திரித்த வனத்தின் மாய ஆற்றல்களுடன் எதிரொலித்தது. அவர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை அதன் செயலற்ற சக்திகளை செயல்படுத்தி இருளை அகற்றி நல்லிணக்கத்தை மீட்டெடுத்தது. வனம் பாதுகாக்கப்பட்டதும் ஆஷா, லில்லி மற்றும் கிரீம்பால் ஆகியோர் தங்கள் வீடுகளுக்கு திரும்பினர். லில்லி மற்றும் ஆஷா தைரியம், குழுப்பணி மற்றும் இயற்கை உலகின் மாயாஜாலம் பற்றி கற்றுக்கொண்ட பாடங்களை பகிர்ந்து கொண்டனர். இந்த மந்திரம் நிறைந்த சாகசத்தை நீங்கள் மகிழ்ச்சியுடன் ரசித்தீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். மற்றவர்களின் ஞானத்திலிருந்து நாம் எவ்வாறு கற்றுக்கொள்ளலாம் மற்றும் ஆராய்வதன் மூலம் ஆர்வத்தை எவ்வாறு வளர்ப்பது என்பதை இந்த கதை எடுத்துக்காட்டுகிறது.